வெல்கம் டு தமிழ் ஜாப்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக 10th குவாலிஃபிகேஷனுக்கு வெளிவந்திருக்க சூப்பரான பர்மனெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண 10th ஸ்டாண்டர்ட் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே 12th எனி டிகிரி டிப்ளமோ ஐடிஐ அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் எம்டிஎஸ் அப்படின்னு சொல்லி 2 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இனிஷியல் சேலரி 18,000 44,900 வரைக்கும் பேசிக் பே, இது இல்லாமல் அலவன்சஸும் இருக்கும். அப்ளை பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை, ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட் மே மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்க 38 மாவட்டத்தை சார்ந்த ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியும் உங்கள் ஃபோனுக்கே டைமுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்டன்ட் ரிவ்யூ வீடியோ தான், எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான், ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் நமக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா IACSலேருந்து, அதாவது இந்தியன் அசோசியேஷன் ஃபார் த கல்டிவேஷன் ஆஃப் சயின்ஸ், இங்கேருந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே வரும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பர்மனெண்ட்டான மத்திய அரசு நிறுவனம். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நிரந்தர அரசு பணி அப்படிங்கிறதையுமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள்ங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபார்ம் தான் நீங்கள் அப்ளை பண்ண யூஸ் பண்ணணும். ஆஃப்லைன் மூலமாக தான் விண்ணப்பிக்கணும், ஓகேங்களா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டி அந்த ஃபோட்டோ மேலே கிராஸாக நீங்கள் சைன் பண்ணணும். இங்கே என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட்டு நேம், அதேமாதிரி உங்களுடைய நேம் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸில் இங்கே ஃபில் பண்ணிடுங்க. இங்கே உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, அதேமாதிரி இந்த நோட்டிஃபிகேஷனோட க்ளோசிங் டேட்டில் உங்களோட ஏஜ் என்னவோ அதை இங்கே ஃபில் பண்ணணும். உங்களோட ஜெண்டர் டீட்டெயில்ஸ், மேலா ஃபீமேலா, உங்களோட நேஷ்னாலிட்டி, உங்களோட கேட்டகரி அதாவது கம்யூனிட்டி, உங்களுடைய அப்பா அல்லது கணவரோட பெயர், அடுத்து ஆக்குபேஷன் அண்ட் அட்ரஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. உங்களோட மெரிட்டல் ஸ்டேட்டஸும் கேட்டிருக்காங்க. நீங்கள் மேரிடா அன்மேரிடாங்கிறத இங்கே ஃபில் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்களோட வேலிட்னா ஃபோட்டோ ஐடி நம்பர், ஆதார் நம்பர் அல்லது பேன் நம்பர் நீங்கள் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நீங்கள் மினிமம் இனிஷியல் பே வந்து அக்செப்ட் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதை இங்கே ஃபில் பண்ணுங்கள். பர்மனெண்ட் அட்ரஸ் வித் பின்கோடோட கொடுங்க. அதேமாதிரி கரஸ்பாண்டன்ட் அட்ரஸும் பின்கோடோட ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருங்க. இங்கே மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே ஃபில் பண்ணிட்டு இங்கே உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ், அதாவது 10th 12th டிகிரி டிப்ளமோ ஐடின்னு சொல்லி என்னென்ன படிச்சிருக்கீங்களோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுக்கணும். எந்த யூனிவர்சிட்டியில், எந்த இன்ஸ்டியூட்டில், எந்த போர்டில் படிச்சிங்க, எந்த வருஷம் ஜாயின் பண்ணிங்க, எந்த வருஷம் கம்ப்ளீட் பண்ணிங்க, மெயின் சப்ஜெக்ட் அண்ட் டிசிப்ளின் என்ன, அதேமாரி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் என்ன, இது எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிடுங்க. இங்கே உங்களோட சிக்னேச்சரும் போட்டு அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா அதே டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. போஸ்ட் நேமு, உங்களுடைய நேம் கேட்டிருப்பாங்க. அடுத்து இங்கே உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. எந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணீங்க, என்ன போஸ்ட்டில் இருந்தீங்க, எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் வரைக்கும் ஒர்க் பண்ணீங்க, நேச்சர் ஆஃப் அப்பாயின்மெண்ட் என்ன, ரெகுலராக இல்லை கான்ட்ராக்டாக, அதேமாதிரி பேசிக் பே என்ன மாதிரியான ஒர்க் வந்து பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி, ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்ன, இது எல்லாமே ஃபில் பண்ணணும். அடுத்து இங்கே சம் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, ஃபில் பண்ணிக்கிங்க. டிடி அதாவது அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது, அதை டிடியாக நீங்கள் பெய்ட் பண்ணணும். அந்த டிடி அமௌண்ட்டு, டிடி நம்பரு, டேட்டு இங்கே ஃபில் பண்ணிவிட்டு அதையும் அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுறீங்களோ அதோட லிஸ்ட் அவுட் வந்து இங்கே நீங்கள் ரைட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ இங்கே டிக்ளரேஷன் இதெல்லாமே கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணிவிட்டு இங்கே டேட்டு ப்ளேஸு ஃபில் பண்ணிட்டு இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுருங்க. இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுமோ எல்லாமே செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் காப்பீஸ் அட்டாச் பண்ணி அவங்க சொல்லியிருக்க அட்ரஸுக்கு ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்கணும். அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் இதுதான். தி ரெஜிஸ்டர் இந்தியன் அசோசியேஷன் ஃபார் த கல்டிவேஷன் ஆஃப் சயின்ஸ் 2A and B, ராஜா SC முல்லைக் ரோடு,
கொல்கட்டா 700032ங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மே மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு 500 ருபீஸ் சொல்லியிருக்காங்க. அவங்களை தவிர்த்து மற்றவங்களுக்கு 1000 ரூபாய் ஃபீஸு. இந்த ஃபீஸை நீங்கள் டிடியாக அவங்க சொல்லியிருக்க நேமில், அதாவது இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள், இந்தியன் அசோசியேஷன் ஃபார் த கல்டிவேஷன் ஆஃப் சயின்ஸ் பேயபிள் அட் கொல்கத்தா அப்படிங்கிற நேமில் நீங்கள் வந்து டிடி எடுத்து அந்த டிடியோட டீட்டெயில்ஸ் அப்ளிகேஷனில் ஃபில் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த டிடிஓ அப்ளிகேஷனோட சேர்த்து அவங்களுக்கு சென்ட் பண்ணணும். ஓகேங்களா. மொத்த வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் கேட்டகரியில் 5 வேக்கன்சிஸ் இருக்குது. குரூப் பி கேட்டகரியில் இதோட கிளாஸிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி வாரியாகவும் பிரேக்கப் இருக்குது. ஓகேங்களா. யூஆருக்கு 2, இடபிள்யூஎஸ்க்கு 1, ஓபிசிக்கு 2ன்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. அடுத்து எம்டிஎஸ் போஸ்ட்டு 5 வேக்கன்சிஸ் இருக்குது. குரூப் சி கேட்டகரியில் கிளாஸிஃபிகேஷன்ஸ் வரும். யூஆர் கேட்டகரிக்கு 3, இடபிள்யூஎஸ்க்கு 1, ஓபிசிக்கு 1ன்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இந்த வேக்கன்சிஸ் எல்லாமே டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க. ஃப்யூச்சரில் இன்க்ரீஸ் ஆக டிக்ரீஸ் ஆக பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குது. ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட், இது பார்த்தீங்கன்னா குரூப் பி கேட்டகரியில் வரும். இந்த போஸ்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு பேச்சுலர் டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலே போதும். ஆர்ட்ஸு, சயின்ஸு, பிஇ, பிடெக், பிகாம், பிபிஏ இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான், விண்ணப்பிச்சுக்கலாம். அதோட 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அதே மாதிரி உங்களுக்கு நல்ல இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கணும், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் தெரியணும், ஆஃபீஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கே வந்து ஜாப் டிஸ்கிரிப்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க, படித்து பார்த்துக்குங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 30 வயதுக்குள்ளே இருக்கணும். சேலரி இனிஷியல் பேசிக் பேவே 44,900. இது இல்லாமல் அலவன்சஸும் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து 55,000க்கு மேலே ஃபஸ்ட்டு மந்த் சேலரியே இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ். ஸோ இது குரூப் சி கேட்டகரியில் வரும். இந்த போஸ்ட்டுக்கு 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் தான். அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ண இன்ட்ரெஸ்டட்னா நீங்கள் எலிஜிபிள், விண்ணப்பிச்சுக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவையில்லை, ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். உங்களோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் என்னங்கிறத கொடுத்துருக்காங்க. டேட் ஆஃப் பர்த் பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்க மாதிரி 18 25 வயதுக்குள்ளே இருக்கவங்க தான் விண்ணப்பிக்க முடியும். டேட் ஆஃப் பர்த்தை பொறுத்த வரைக்கும் 15 மே 2001 15 மே 2008 இந்த டேட்குள்ளே பிறந்தவங்க எலிஜிபிள். சேலரி இனிஷியல் பேசிக் பே 18,000, அலவன்சஸ்லாம் சேர்த்து 20,000க்கு மேலே உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரியே இருக்கும். ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு சேலரி இல்லாமல் என்னென்ன அலவன்சஸ் இருக்குங்கிற அந்த டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. மினிமம் ஏஜ் லிமிட் 18 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே ரிசர்வேஷன் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி உங்களுக்கு ஏஜில் ரிலாக்ஸேஷன்ஸுமே இருக்கும். செலெக்ஷன் ப்ரொசீஜர் பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு உங்களுக்கு லெவல் 1 ரிட்டன் டெஸ்ட்டாகவும் லெவல் 2 ஸ்கில் டெஸ்ட்டாகவும் இருக்கும். மொத்தம் 100 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும். ஓகேங்களா. அடுத்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ எம்டிஎஸ் ஜென்ரல் போஸ்ட்டுக்கு உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் சிபிடி எக்ஸாமினேஷன்ஸ் இருக்கும். அதில் நியூமெரிக்கல் எபிலிட்டியில் 15 மார்க்குக்கு கொஸ்டின்ஸும், ரீசனிங்கில் 15 மார்க்குக்கு கொஸ்டின்ஸும், ஜென்ரல் அவேர்னஸில் 10 மார்க்குக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும், இங்கிலீஷ் லாங்குவேஜில் 10 மார்க்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். மொத்தம் 50 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும். ஓகேங்களா. ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு மே மாதம் 15ஆம் தேதி ஈவினிங் 5 மணி வரைக்கும் ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ரிசீவ் பண்ணிட்டு ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டு, ரிட்டன் எக்ஸாமினேஷன், ஸ்கில்லேருந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே அஃபிஷியல் வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிடுவாங்க. நீங்கள் செக் பண்ணிக்கிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன் டைம் நீங்கள் படித்து பார்த்துருங்க. ஓகேங்களா. ஸோ அப்ளிகேஷன் சென்ட் பண்ணுற கவர் மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி போஸ்ட் நேம் மென்ஷன் பண்ணிவிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் நம்பரும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ அவங்க சொல்லியிருக்க இந்த ட்ரெஸ்ஸுக்கு அப்ளிகேஷன் சென்ட் பண்ணிடணும். ஓகேங்களா. இதே மாதிரி ஜாப் அப்டேட் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்கிங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.